ஹாய் கைஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? போர் அடிக்குதுன்னு ஒரு அவுட்டிங் கிளம்பி போனோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தில் ஏகப்பட்ட புளியங்காய் இருந்துச்சு. நானும் என் பையனை பறிக்க போய் புளியங்காய் பறிச்சிட்டு இருந்தோம். என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து முள்ளில் மாட்டிச்சின்னு சொல்லிட்டு என் பையன் எடுத்து விட்டான். எங்களுக்கு தேவையான புளியங்காவை எங்கள் கையாலே நாங்கள் பறித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. போதும் வாடா தம்பி போகலான்னு கூப்பிட்டா என் பையன் வரவே மாட்டேங்கிறான். இன்னும் பறிக்கலான்னு சொல்லி ஒரே அமக்கலம். ஒரு வழியாக ஓகே சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ கூட அவன் வரவே இல்லை. அவனால் முடிஞ்ச அளவுக்கு எட்டி அந்த பிள்ளைங்க பறிச்சிட்டு இருந்தான். டே வாடான்னு நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டேன். இந்த மரத்தில் இந்த பிள்ளைங்காவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஒரு வழியாக அவனும் பிடிச்சிட்டு வந்துட்டான். போகிற வழியில் கடலூரில் ஒரு திருவிழா, ஒரு அம்மன் கோயிலில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. சரி, எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா, அங்கே போயிட்டு அன்னதானம் போட்டாங்க. அதை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க கோயிலை விசிட் பண்ணிவிட்டு, அந்த கோவிலில் இருக்க சிலைங்கள்லாம் நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்கு, சிலையுடைய வடிவமைப்பு சான்ஸே இல்லை. ஒரு சிலையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு. நிஜமாகவே எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. என்ன பண்ணுறது? ஃபைனலாக கிளம்பி அங்கே லாஸ்ட்டாக அங்கே ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸ் குடித்தோம் நானும் என் பையனும். அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறதுனே தெரியாமல் போனது தான் ட்விஸ்ட்டே. எவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ணுறது? பசிக்குது சொல்லி நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து வச்சு ஒரு பீச்சு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டோம். இப்படி இது மாதிரி சாப்பிட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்டது போக மீதி அங்கே இருக்க நாய்களுக்கு கொடுத்தான். ஒரு நாய் தான் இருந்துச்சு. ஆனால் அவன் சாப்பாடு போட்டதுக்கப்புறம் அந்த 2 நாய் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரில. அதுங்களுக்கு பசி அடங்காது சொல்லி நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போன சாப்பாடை தயிர் போட்டு பிசைஞ்சு ஒரு கவர் எடுத்து வைக்கலான்னு சொல்லி பார்த்தா கவரே இல்லை. சரி, தரையிலேயே கொட்டிட்டான். நாய்ங்க 3ம் அழகாக சாப்பிட்டுச்சு. அவன் ஒரு வேளை தான் சாப்பாடு போட்டான் அதுங்களுக்கு. ஆனால் அந்த நாய்ங்க அவன் கூட அவ்வளோ அட்டாச்சாக, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்ததுங்க. அவனுக்கும் அந்த டாகை விட்டு வர மனசு இல்லை. இந்த டாகும் அவனையே சுற்றி வந்துச்சு. நல்லா ஜாலியாக விளையாடினாங்க 2 பேரும். எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பையனை விட அந்த நாய்ங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைமு அவ்வளோ ஜாலியாக விளையாடுச்சுங்க. ஒரு வேளை சாப்பாடு கொடுத்ததுக்கு அதுங்க எவ்வளோ நன்றியோடு, எவ்வளோ ஜாலியாக. எனக்கு அது அந்த டைம் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுத்தோம், அது என்னன்னே தெரில, அவ்வளோ அட்டாச் ஆகிடுச்சு. ஃபைனலாக அவனை கூப்பிட்டு போய் சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். காமெடியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம். ஃபைனலாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்ணி கிளம்பிட்டோம். ஓகே, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.